ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஈரோட்டில் இருக்க பேட்லூன்ஸ் அப்படிங்கிற ஷோரூம் தான் வந்திருக்கோம். இது வந்து ஈரோட்லேருந்து பெருந்தர போகிற ரோட்டில் இருக்குது. பழையபாளையம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இந்த கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. உள்ளே போனதையுமே வந்து நமக்கு உண்டான டாப்ஸு, லெகின்ஸு இதெல்லாம் தான் இருந்தது. டாப்ஸ் கலெக்ஷன்லாம் நல்லா இருந்தது. எல்லா டாப்ஸும் வந்து நான் உங்களுக்காக வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் வந்து டாப்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துக்கல. டாப்ஸ் கலெக்ஷன்லாம் நிஜமாலுமே நல்லா இருந்ததுங்க. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸுக்கு டாப்ஸ் வந்து நீங்கள் வேணும்னா இந்த பேட்லூன்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாசி, தோடு, செயின் இது எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்கூல் கிட்ஸுக்கு, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸுக்கு ஏன் நம்மளே கூட போடலாம். இந்த செயின்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. வாட்டர் பாட்டில் கலெக்ஷன் கூட டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இப்போ ரித்விக் ஓப்பன் பண்ணுறா பாருங்க. இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டாய்ஸ்ன்னு நினச்சிட்டேன். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் அவன் காமிச்சான். இதுவுமே சூப்பராக இருந்தது. இவ்வளோ இந்த கடையில் இருக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து எல்லா ஐட்டமும் இந்த ஒரே ஃப்ளோர்லேயே இருந்தது. வாட்டர் பாட்டில் வந்து அடுத்தது கேமரா டைப்பில் ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தாங்க. கேமரா டைப் வாட்டர் பாட்டில் வந்து பார்க்கும்போது நீங்கள் கேமரானே நினச்சிக்குவீங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் சைடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து அதுவும் வாட்டர் பாட்டில் தான். குட்டீஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு வைங்களேன். இந்த மாதிரி கலெக்ஷன் தான் குட்டீஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. டாய்ஸாகவும் விளையாண்டுக்குவாங்க, வாட்டர் பாட்டிலாகவும் குடிச்சுக்குவாங்க. லஞ்ச் பேக்கும் இருந்தது. லஞ்ச் பேக் கலெக்ஷனும் நீட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்தது. ஒரு 2-3 வெரைட்டி நாங்கள் எடுத்து பார்த்தோம். உங்களுக்கு லஞ்ச் பேக், வாட்டர் பாட்டில் யூனிக்காக தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லேடிஸுக்கு தேவையான மேக்கப் ப்ரஷ்ஷு, மேக்கப் திங்ஸு எல்லாமே இருந்தது. ஐலைனர், லிப்ஸ்டிக் இந்த மாதிரி எல்லா ஐட்டமே இருந்தது. கீ செயின் வெரைட்டியும் நிறைய இருந்தது. இந்த பால் கீ செயின் வந்து ரித்விக் வந்து ரொம்ப பிடிச்சது. பாலுன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து கீ செயின் அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கான். சரி, வந்ததுக்கு பெரிய மிரராக இருந்தது. ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்க. நாங்கள் இன்னைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ரித்விக் அபினவுக்கு பர்த்டே வருது. அவன் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க தான் இந்த கடைக்கு வந்தோம். பசங்களுக்கு என்னங்க எடுக்க போகிறோம், ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு, அதுக்கு உள்ள நீங்களே பார்த்து எடுத்துக்கங்க, நான் வந்து அதிதிக்கு போய் பார்த்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து அதிதி குட்டிக்காக பார்த்துட்டு இருந்தேன். பொண்ணுங்களுக்கு தான் பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக எல்லா கலெக்ஷனும் கிட்ஸுக்கு தான் வச்சுருக்காங்க. அதுவும் கேர்ள் பேபி 0 to 12 மந்த்துக்குள்ளே இருக்க பேபிக்கெல்லாம் சூப்பராக ட்ரெஸ் இருந்ததுங்க. அதிதி வந்து இந்த ப்ளூ கலர் வேணுங்கிறா, அப்புறம் அங்கே போய் ஒயிட் கலர் வேணுங்கிறா, அப்புறம் கடைசியில் வந்து இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து பிங்க் கலர் ட்ரெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்துட்டு இருந்தா. ரித்விக் வந்து போன வேகத்தில் அவன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு. போனால் இந்த ஷர்ட் பிடிச்சதுன்னா அதை எடுத்துட்டா, ஒரு பிளாக் கலர் பேண்ட் வேணும்னா அந்த பேண்ட்டையும் எடுத்துக்கிட்டா. அதித்திக்குட்டி வந்து இந்த பிங்க் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த பிங்க் ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தா. இது வேண்டாம் வச்சிருந்தேன், இல்லை நான் எங்கள் அப்பாட்ட போய் காமிப்பேன்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க அப்பாட்ட காமிச்சு குடுகுடுன்னு ஓடுறா பாருங்க. ஓடி போய் அந்த ட்ரெஸ் அவங்க அப்பாட்ட காமிச்சா, அது வேண்டாங்காட்டி வச்சுட்டு வந்துட்டா. அடுத்தது வந்து செப்பல் செக்ஷன் வந்துட்டோங்க. செப்பலும் வந்து அழகழகா இருந்தது. டிஷர்ட் போட்டு பார்த்தான். இந்த டிஷர்ட் வந்து அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். செப்பல் வந்து அதிதி ஒரு செப்பல் பார்த்துட்டு இருந்தா, ரித்விக் அபினவ் ஒரு செப்பல் பார்த்தாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு செப்பல் பார்த்தாங்க. 3 பேருமே வந்து செப்பல் வேணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. செப்பல் கலெக்ஷன் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிட்ஸு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு, அப்புறம் செப்பல் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து கேர்ள் பேபிக்கு தாங்க ட்ரெஸ்ஸு வந்து அழகழகாக இருந்தது. இந்த கடைன்ட்டு இல்லை, எல்லா கடையிலையுமே குட்டி பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து அவ்வளோ இருக்கும். செப்பல் வந்து என் ஹஸ்பண்ட் ரெஃப்யூஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு செப்பல் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 3 பேருமே எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஒன்றும் எடுத்துக்கலையா அப்படின்னு. நான் ஒன்றுமே எடுத்துக்கல. நான் வந்து வேற கடையில் போய் வாங்கிக்கிறேன், இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இவங்க 3 பேரும் இதை எடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம எடுக்கதான் இல்லை, நம்ம கண்ணிலையாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில் போடுற வரலும் நான் வந்து எனக்கு உண்டான செப்பல் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தேன். லேடிஸுக்கு உண்டான செப்பல் கலெக்ஷன் அழகழகாக இருந்ததுங்க. ஹீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெரிய ஹீல்ஸாக வச்சுருந்தாங்க. கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து லேடிஸுக்கு வந்து செப்பலும் இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஹேண்ட்பேக் ஒவ்வொன்றும் பார்க்குறக்கு அழகாக இருந்தது. ஹேண்ட்பேக்கையும் வந்து அப்படியே பார்த்துட்டு உங்களுக்காக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹேண்ட்பேக்கும் நான் வாங்கலை. ஸ்லிப்பர் பாருங்கள், இதெல்லாம் நான் போட்டு பார்த்தேன். என் கால் சைஸுக்கு எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா என் கால் வந்து சின்ன சைஸு. ஸோ எனக்கு எதுவுமே செட் ஆகலை. 4, 5 அந்த மாதிரி தான் நம்பர் எனக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா செப்பலையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சரி, போடத்தான் முடியாது, அட்லீஸ்ட் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக பில் போட்டாச்சு. பில் போட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். அடுத்தது என்னங்க, பசிக்கும், அதனால சாப்பிட்றதுக்கு ஏஎம் பிரியாணி வந்துட்டோம். இது வந்து ஈரோட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்ட்டு இருக்குது. இந்த கடையில் தான் எப்பயுமே நாங்கள் பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி வந்து இங்கே சூப்பராக இருக்கும். பிரியாணி, சில்லி சிக்கன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இந்த டே வந்து ஃபுல்லாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோங்க. இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்காக நாங்கள் கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போயிட்டு ரித்விக் அபினவுக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்கிட்டு சாப்பிட்டு
இன்னைக்கு டே ஃபுல்லாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டோங்க. அநேகமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அத்திக்குட்டி சேனலுக்கு லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாம ஹைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.